இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே செய்ததான் நாராயணசாமி. அதுக்கப்புறம் குறுக்கு வழியில அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் ஏமாத்தி குறுக்கு வழியில நம்முடைய நாராயணசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா பதவி வச்சார். அந்த 5 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு கருப்பு தினமா தான் நம்ம அந்த 5 ஆண்டு காலம் எந்த ஒரு ரோடு வசதி 5 ஆண்டு காலம் உங்களுக்கு அத்தனை பத்திரிகை தெரியும். ஒரு ரோடு கூட எங்கேயுமே போடல. ஒரே ஒரு முதியோர் பென்ஷன் 100 ரூபாய் பணம் ஏற்றி கொடுக்கல. இன்னைக்கு எதுவுமே செய்யாம தன்னால அதாவது முடியாத ஒரு நாராயணசாமி நேர கவர்னர் மாளிகை வாசல்ல கருப்பு சட்டை போட்டு ஒரு நாகரிகமான அரசியலே கிடையாது. அதெல்லாம் 5 வருஷமா சும்மா விட்டு உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒதுக்கிட்டாங்க. வாரம் ஒரு பிரஸ் மீட். இவர் சரியில்லை, அவரு சரியில்லை. அதெல்லாம் நாராயணசாமிக்கு வந்து நாராயணசாமி பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம ராகுல் காந்தி வந்து தானே போயில வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா அவரு சொன்னதுக்கு வார்த்தைகள் மாறாக பொய்யான வார்த்தைகள் சொல்லி அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாரு. அடுத்து இந்த வாட்டியும் கவர்மெண்ட் வரல. அவர் முதலமைச்சரா இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இது வந்து வரலாறு. புதுச்சேரி மாநிலத்துல ஒரு ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஒரு முதலமைச்சரா ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போயிட்டு காங்கிரஸ் 0 ஆக்கிட்டு போனவர் தான் நாராயணசாமி.